ஹலோ யூஎஸ். ஸோ நம்ம ட்ரூ கிளைம் சீரீஸில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கார்டிங் த ஸ்கிரிப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் லெவல் 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெவல் 1 வச்சுட்டு நான் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது வந்து இப்போ வந்து .com. ஸோ ட்ரூ கிளைண்ட்டில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இங்கே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரீட் ஒன்லி மோடுக்கு மாறிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து openCard.com வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து openCard.com வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஹேண்ட்பர்கர் சிம்பிள் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு பேஜஸ் வந்து லோட் ஆகுது. இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நான் வந்து சில ஸ்டெப் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்டுக்கு போயிட்டு பிஃபோர் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். டூ யூ வாண்ட் டு ரெக்கார்ட் த பிஃபோர் த ஸ்டெப், அதாவது இந்த 4th ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேஜுக்கு போகணுமோ எந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பேஜை வந்து டேரெக்டாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் முன்னாடி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3க்கும் 4த்துக்கும் மிடில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ரெக்கார்டில் வந்து ஆஃப்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5th ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுற நான் வந்து கிளிக் பண்ணுற ஸ்டெப்போ இல்லை நான் பண்ணுற ஒரு ஆக்ஷனோ வந்து எனக்கு ரெக்கார்டே ஆகலை, பட் நான் எப்படி அந்த ஸ்டெப்பை நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆக்ஷன் காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டெப்புக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதில் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரிக் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஆக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஹேண்ட்பர்கர் நம்ம சிம்பிள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், பட் எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் பண்ணணும். இதுக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணாமல் நான் ஏன் இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000-2000 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரூ கிளைம் ஸ்கிரிப்டில் இருக்கப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணுறப்போ லேக் ஆகும். சில டைம்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் கிராஷ் ஆகி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் இந்த மாதிரி காட்டுறப்ப நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஹைலைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா HTML லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸை வச்சு தான் உங்களுக்கு இது வந்து ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஹேண்ட்பர்கர் சிம்பிள் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஹேண்ட்பர்கர் சிம்பிள்ஸ் வந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும், பெருசாக ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டான ஆப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்கிரிப்ட் எப்பயுமே பாஸ் ஆகும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் வேறு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன் 1 அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட்பர்கர் சிம்பிள் கிளிக் பண்ணி இது வந்து பட்டன் 1ன்னு வந்து மார்க் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கப்ப எனக்கு வந்து எப்படி பட்டன் 1ன்னா ஸ்கிரிப்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பார்க்குறப்ப இல்லை வேறு யாருக்கா நீங்கள் ஃப்ளோ கொடுக்குறப்போ இது வந்து பட்டன் 1 அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பட்டன் 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நேம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மீனிங்ஃபுல்லாக நீங்கள் நேம் வைக்கணும். ஸோ இதில் வந்து கிளிக் மெனு பட்டன் டாப் ரைட் கார்னர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த நிறைய பட்டன்ஸ் இருக்குன்னா இதில் இந்த மல்டிபிள் பட்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருந்ததுன்னா ஸோ இதில் எப்படி உங்களுக்கு எக்ஸாக்டாக எடுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டெப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் சிம்பிள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பட்டனை இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்ட் பிஃபோர் ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் அப்படிங்கிற மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே யூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.